வெல்கம் டு திரு கேமிங் 9.5. நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறோம் கேட்டீங்கன்னா இன்றைக்கி நம்ம கிராண்ட்லேயே சாப்பிட்டு தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்மளோட சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா கிராண்ட் சாப்பிட்டு 1 and 2ல் வந்து நம்ம எஸ்கேப் பண்ணால் தான் நோத சேலஞ்ச். இந்த நோத சேலஞ்சோட ஆடப்போ இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது. ஸோ வீடியோஸ்க்கு கண்டிப்பாக போனீங்க. ஆமாடா பேராடி கேள பற்றியா எவ்வளோ பேர் ஷட்கன் இருக்கு, இதை வச்சு ஒன்று ஹெட்ஷாட்டில் வைக்கல என் பேரை மாற்றிக்கிறேன்டா. ஆமாங்க முதல்ல இவனை போட்டு தாக்கணும். சரி ஓகே, தாத்தா பாட்டி என்ன பிளான் பண்ணிட்டாங்க தமிழ் ஐடியா கட்டி சொல்லுவாங்க. நம்ம வந்து கேம் கூட போயிடலாம். ஆக்சுவலி இந்த கேமில் வந்து பார்த்து இது வரைக்கும் நான் விளாண்டே கிடையாது. நான் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போடுறது கேமில் பார்த்த வரைக்கும் ஒரு ஐடியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே ஓகே இன்ட்ரோ மக்களே. அப்பா அது எவ்வளோ பெரிய வீடு. ஆக்சுவலி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிராண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோ வந்து கிராண்டில் கார் எஸ்கேப் போடலாமா இல்லைனா இன்னும் எஸ்கேப்லாம் இல்லை மைக்கு அப்புறம் டே 2 போகலாம்னு சொன்னாங்க. டே 2 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான வீடு கட்டியிருக்கேன். ஸோ அந்த வீடை வந்து எடிட்லாம் பண்ணி முடிச்சிட்டேன். இன்னும் இப்போ தம்ப்நெயில் ப்ரிஃபர் பண்ணுறது அதெல்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. அவ்வளோதான், தம்ப்நெயில் மட்டும் செட் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ கைஸ் ஓகே, ஆனால் வீடு பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. பாடி இவ்வளோ பெரிய வீடெலாம் நான் என்ன சந்தோஷமாக இருக்கேன் மக்களே. நல்லா எப்பவுமே என்னடா பிரிட்ஜு தூக்கிடுச்சு. ஓகே என்ன எஸ்கேப் பண்ணாங்க கேட்டிங்கன்னா சத்தியமாக ஐடியாவே கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன எஸ்கேப் பண்ணால் ட்ரெயின் எஸ்கேப் அண்ட் டோர் எஸ்கேப். இப்போ கேட் எஸ்கேப் நம்ம உள்ளே வந்துங்க அந்த வழியாக தான் வெளியே போகலாமா, ஏன்னா நம்ம ட்ரெயின் எஸ்கேப் ஆக சொல்லலாம். எப்படி தான் உங்களால் கமெண்ட் அடிக்க முடியாது. நெக்ஸ்ட்டு நான் இப்போ வீடியோ போட்டு கமெண்ட் அடிப்பீங்க. எவ்வளோ தங்க தான் எப்போ என் பொன்னாடியோட காரை தெரியுற ஐயோ சாட்டி தாத்தா கார் திருண்ணா எப்போடா நான் காரை திருண்ணேன். ஓகே புரிஞ்சிருச்சு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கிராண்டியில் நான் கார் எஸ்கேப் போட்டேன். கார் எஸ்கேப்லாம் நான் போட்டேன் மக்களே, எடிட்லாம் பண்ணி முடிச்சிட்டேன். அதுதான் தாத்தா இப்போ பேசிகிட்டு இருக்காரு. ஐயோ ஐயோ ஸோ ஓகே ஓகே இங்கே வந்து லாக் பிக் இருக்குது. சத்தியமாக ஐடியா இல்லை இங்கே தான் லாக் பிக் இருக்குமான்னு. பட் நம்மளோட கேம் பிளே இங்கே ஈஸியாக வச்சுருக்காங்க, வேறு எந்த தள்ள இருக்கும் சத்தியமாக ஐடியா இல்லை. ஓகே ஹோல்ட் பண்ண இந்த லாக் பிக் வந்து இந்த லாக் பிக் போட முடியல. இந்த லாக் பிக் போட்டு முடிஞ்சது கூட நீங்கள் இந்த வீடியோ லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து பில்லாக ஆன் வச்சுக்கோங்க. அப்போ நம்ம போட வீடியோஸ் பண்ணி ஒரு நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்னஸ்ஸாக எடுத்து நம்ம கழுத்து பொறுக்கணும். ஓகே ஃபியூஸு இல்லை வெப்பன் கீ வெப்பன் கீ போடு. முதலே நம்ம தாத்தா பாட்டி போட்டு தர போகிறோம். இப்போ வந்து என்ன சென்சிட்டிவ் ரொம்ப அதிகமாக இருக்குது ஆர்த்தியோட. ஆக்சுவலி நான் விளையாடும் போது கூட இவ்வளோ நல்லா இருக்குது மக்களே. ஏன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடு ரொம்ப லோ ஆன மாதிரி இருக்குது. இந்த தெரியல இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சத்தத்தை போட்டிருக்கோம். தாத்தா பாட்டி எங்கே தான் வந்துடும். சொல்ல மாதிரி பாட்டி தான் வருவான்னு தவிர தாத்தா வரமாட்டாது. ஏன் நம்ம டே 2 வந்தோன்னா தாத்தாக்கு கொஞ்சம் பிடிச்சி காற்று கேட்கும். விளாட்னு யாரும் கேட்பீங்க. அம்மா மகளே நான் விளாட்னேன். தாத்தா பாட்டி எங்கே இருக்கீங்க? இங்கே கீழே வந்து பார்த்தா உங்களுக்கு பிடிச்ச காலர் இருக்குது. காலர் இருக்க பார்த்தே வச்சு என்னை நம்பி வாங்க. காலர் கஃபம் அங்கே தான் இருக்குது. நீங்கள் வந்து இந்த தகரடாப்ப மண்டை எனக்கு கொடுத்துருக்க வர உங்களுக்கு கிஃப்ட்டு. ஆமாம் பிராண்டி நான் வந்துடுறேன் அந்த இடத்துல. என் கையோட புதுச்ச டிஷ் இருக்குது, சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். வந்து சாப்பிட்றியா? சிக்கன் ஃப்ரைட் ரைஸா பாட்டி? இருங்க மக்களே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சேலண்டாக இருக்குது பார்க்கலாம். நம்ம ஒடிஞ்சிருக்கோம். என் பாட்டி தடிது பேரணி எங்கே இருக்கிற கீழே வந்துட்டேன் காணுங்க. பாட்டி நான் சொன்ன மாதிரி சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் எங்கே பார்த்தீங்களா? நம்ம எப்படி ஸ்கெட்சை போட்டா பாட்டி நம்மளுக்காக ஸ்கெட்சை போடுறாங்க. என்ன நடக்குது? தாத்தா எப்பவுமே இந்த வழியாக வருவாங்க நமக்கு. ஏன்னா நான் எப்பவுமே இதில் தான் நான் அதை அவுட் ஆகுறது. அதுன்னு இப்போ நம்ம நோது சேலஞ்செலாம் விளாண்டுருக்கோம். இவர் இப்போ ஃபைட்டாக நினைக்கிற மக்களே. ஏன்னா ஐயோ கால் ஒழிஞ்சுக்கோ நானே வருவேன் வந்து பொழந்துருவேன். கிழமைக்கு பாட்டு பார்த்தீங்களா மக்களே? என்ன போட்டு தருவியா? இரு ஸ்க்ரீன்ஷாட் வச்சு மண்டியில் ஹெட்ஷாட் சொல்கிறேன். உனக்கு உங்கள் கண்ணி கிடைக்கவே கிடைக்காது பேர். வாடா வா. ஓகே இப்போ இதான் இருக்கா பார்க்கலாம். ப்ளீஸ் ஸ்விட்ச் இருக்குது, அதாவது ஸ்விட்ச் எலக்ட்ரிக் ஸ்விட்ச்சு அது. ஓகே வாய்ஸ் அப்போ நம்ம வந்து இப்போ ட்ரெயின் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீட்டு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ வீட்டுக்கு வேணால் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. இப்போ நமக்கு பேங்க் வந்து மெஜாரிட்டி வந்து பார்த்திங்கன்னா காயின் தான் கிடைக்கும், இல்லைன்னா பேலோக்கி இல்லை சேஃப்கி கிடைக்கும். பட் ஸ்லண்ட்ரினா கிட்ட சேஃப்கி இல்லை பேலோக்கி கிடைக்கும். தெரில என்ன நடக்க போது. ஸோ நம்ம வீடியோ ஃபுல்லாக வீட்டை ஃபுல்லாகவே எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம். ஐயோ இது வேற ஒரு மக்களே ஜாய்ஸ்டிக்கு. ஓகேவா கைஸ்? ஸோ ஓகே
எவ்வளோ தருதா கேனே நீ போட்டு தள்ளிருப்ப. அவன் இப்போதைக்கு காக்கா அனவசமாக போட்டு தரப்போ பேசுங்க தெரியலையே. காக்கா இப்போதைக்கு பேசிச்சு சத்தியமாக இடே கிடையாது. ஓகே கல் இருக்கு. பேராட்டி எங்கடே கோலானே காலான பாட்டி கையில் எடுத்து அதோட போய் கொடுத்துரு. இதான் பாட்டி வாடி வச்சுக்க போடு. அவ்வளோதான். பாவம் பாட்டி காலனுக்காக ஆசைப்பட்டுச்சு. பட் பரவாயில்ல. இப்போதே பார்த்தீங்கன்னா நம்ம ஷார்ட்டாக போகிறதுக்காக இருந்தேன். இன்னும் ஒரே ஒரு கடை எடுத்துட்டு தாத்தா இப்படி தான் அந்த ஆன் த வேல இருப்பார். தாத்தா எப்படி தான் பொறுமையாக தான் வர போகிறாரு. ஸோ ஓகே நம்ம டக்குனு போகலாம். ஓடு ஓடு நெஞ்சில் பல் மேற்கொண்டு ஓடு ஓடு நாளே 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 இன்றே மறுக்காதே இன்றே மறுக்காதே இன்றே மறுக்காதே அந்த மாதிரி பாட்டை பாட்டு நம்ம ஃப்ரெண்டில் போயிடலாம். தாத்தா வராது பார்த்தீங்கன்னா தாத்தா கேட்ட பையலே ஜஸ்ட் பஸ் தாத்தா போட்டு போயிருப்பாரு. யாரா பார்த்து கேட்டு பையனே இரு இந்த ஷார்ட்கே வச்சு உன்னை என்ன பண்ணுறான்னு பாரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷார்ட்கே வச்சு 2 முக்கியமான வேலை பண்ண போகிறேன். ஏன்னா நம்ம பாதுகாக்க கிட்ட வந்து ட்ரெயின் கீ அது சொல்லவே இல்லை பார்த்தீங்களா. நம்ம கீழே போய் வந்து பார்த்தோன்னா நம்ம ஷூட் பண்ணோம் கண்ணாடியே. அது ஷூட் பண்ணி முடிச்சு காக்காவை போட்டு தள்ள போகிறோம். காக்கா என்னடா காக்கா காக்காலாம் சத்தம் கேட்குது. காக்காவே ரெடியாக இருக்க நினைக்கிறேன். ஓகே ஷூட் பண்ணினா அதுக்கப்புறம் சொல்லுங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு கேம் ப்ளீஸ் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிற காரணத்தினால ஏதாவது இதேமாதிரி நோ த சேலஞ்ச் பண்ணலாமா இல்லை நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நோ ஓப்பன் சேலஞ்ச் பண்ணலாமா நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 27 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டோம் மக்களே. ப்ளீஸ் இன்னும் ஒரு 100 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்குங்க. அது 73 சப்ஸ்கிரைபர்ஸ் இன்னும் வேணும். ஒரு 100 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மல்டிப்ளேயர் சீரிஸ் ஆகுங்க. மேபி 150 கூட ஆகும். ஆத்திக்கலாம் மக்களே. இது அப்போ என்னது ஐயோ ஸ்லண்ட்ரின் வந்து பாரு யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணிவிடுங்க. நான் பார்த்தேன் இப்போ தான் சவுண்டு கேட்டுச்சு. கைஸ் ட்ரெயின் கீ தூக்கி இங்கே போட்டுடலாம் மக்களே. ஐயோ அங்கே பரவாயில்ல அங்கே தான் உங்களுக்கு மீந்துச்சு. ஆனால் நோட்டீஸ் பண்ணிங்களா எல்லாமே ஹைலைட்டிங்காக இருக்குது. இது அப்டேட்லலாம் ஒரே ஒரு தான் இருக்குது. ஓகே கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் க்ராஸ் வேரி இப்படி ஒட்டி போனீங்கன்னா இந்தமாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும் ஷிட். ஓகேவா கைஸ் இப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஷார்ட்கட்டில் ரீலோட் பண்ணிட்டு தாத்தாவை பாட்டி போட்டு தள்ள போகிறோம். வாங்க மக்களே. அது போட்டு தள்ள போறியா எக்கடா இருக்கா. ஆஹா இந்த பாட்டி கொலவெறியில் இருக்காங்களா. ஆமாண்டா எவ்வளோ தருது காலனே அம்மா அது போட்டு தள்ளுவேங்க. இல்லை புரியல என்ன ஐயோ ஓ இவளா ஓகே. அப்போது சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வந்து இந்த மாதிரி பண்ணிங்களா பாட்டி அது வேறு இது வேறு இல்லை மக்களே. ரெண்டுமே சேம் தானே. நீங்களே கமெண்ட் பண்ணுவீங்க. எவ்வளோ இவன் கண்ணை ஆட்டையை போடுவேன். கேட்டு பையனை திருட்டு பையனை எவ்வளோ தெரியுது கண்ணை ஆட்டையை போடுவேன். என்னடா பாட்டி பேசிட்டு இருக்காங்கடா. பாட்டி இது உங்கள் கண்ணு இல்லைடா தாத்தாவோட கண்ணு. தாத்தாவோட பேர் என்னன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ நான் கண்ணு எடுத்துகிட்டு போகிறேன். உங்களுக்கு என்ன ஆஹா எவ்வளோ தானே என் கண்ணு திருடுவேன். எங்கோடா இருக்கா கல் பொறுக்கிட்டோம் மக்களே. அவ்வளோதான். ஓகே கைஸ் தாத்தாவை படி செம்ம கோவத்தில் இருக்காங்க. ஏங்கிட்ட நம்ம காக்காவை போட்டு தள்ளிட்டோல. ஆனால் காக்கா ஒரு சத்தமும் கொடுக்கல மக்களே. அதான் உங்களுக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. என்னை போட்டு தள்ள போகிற அது வேணா சொல்லிச்சா என்ன தள்ளியே எங்கடா இருக்க. ஐயோ ஆஹா இப்போ தான் பார்த்தா நான் தாத்தாவை படி போட்டு தள்ளிட்ட மக்களே. ஏன்னா இந்த வீடியோ தூசில ரொம்ப அதிகமாக போகிற காரணத்தினால இப்போ ஸ்லண்டே டெடி பேர் எங்கே இருந்துச்சுக்கிறீங்கன்னா போகிற வெள்ளே கலந்துச்சு சொல்லப்படா. இப்போ சண்டே பட டெடி பேர் போட்டதுக்கு நன்றி. உன் என்னால் முடிஞ்ச உதவி பண்ணுறீங்கிற சேஃப்டி இல்லை. ஆனால் என்கிட்ட பேலாக்கி இருக்குது. ஏம்மா பேலாக்கியை வச்சு நான் என்னம்மா பண்ண போகிறேன். ஐயோ இவ வேறு இருக்காளே ஷிட். ஓகே தாத்தா ஒரு கண்ணு நம்ம எங்கே போட மறுநாள் தெரியலையே. பரவாயில்ல கண்டுபிடிச்சிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே எதுவுமே இல்லை. இப்போ வந்து கீழே குதிச்சிடலாம். ஓகே காய்ஸ் தாத்தா பாட்டி காணும். கண்ணு இங்கே போட நான் கொஞ்சம் மங்களே அதை நான் போகிற வழியாக பார்க்கலாம். ஓகே அங்கே போட்டு வச்சுட்டேன் மங்களே. அங்கே பாருண்ணா இன்னும் வரலாம் நினைக்கிறேன் தாத்தாவை பாட்டியும். ஓகே வந்துடும் எட்ரா கண்ணு. ஐயோ புல்லட்டு வரலையே. கம்மான்மே வெயில் அடிச்சுக்கோ அந்த புல்லட்டு ஸ்லிங் ஷாட் எடுத்து போட்டு தரலாமா புல்லட்டு. அதான் நம்மளோட கன்று எதுவும் இருக்குல்ல மகளே. ஆஹா எவ்வளோ கண்ணு போடுது கண்ணு. ஐயோ பாவம் தாத்தா ஒரு கண்ணை காணுமா. ஆக்சுவலி நம்ம தான் ஒழிச்சு வச்சிருக்கோம். எவ்வளோ தயத்தையா புருஷனை போட்டு தள்ளுவேன். எக்கடா இருக்க என் புருஷனை எவ்வளோ சாவடிச்சுது சொல்றா பாட்டி. நான் தான் எவ்வளோ என் புருஷனை போட்டு தள்ளுவேன். பாவம் பாட்டி
இந்த வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி தான் பேசுகிறாங்க, ஏன்னு தெரில. பட் கிராணி மட்டும் நல்லா பேசுனாங்க. அவன் ஃபுட் வச்சு நம்ம டேக்கிள் ஸ்ட்ராட்டஜி வச்சு நம்ம ஃபுல்லாக போட்டு பண்ணியிருந்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குரோபார் எடுத்துகிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மேலே பார்க்குறோம். ஸ்லண்டின்னு ஒரு ரூம் இருக்குல்ல, அந்த சைடாக பார்க்க போகிறோம். ஆனால் உண்மையாக சொல்ல பண்ண இந்த வரைக்கும் நான் ஒரு பொருள் கூட பார்க்கல முடியல. இந்த ஸ்விட்சை தவிர ஒன்றுமே நான் பார்க்கல. நடக்க போதோ ஏது நடக்க போதோ. ஐயோ ஐயோ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஐயோ ஐயோ இந்த கேள்விக்கு வேறு வேலை இல்லை மகளே. ஓகே இப்போ டக்குரு போகலாம். ஓடு ஓடு இன்னும் மேற்கொண்டு ஓடு ஓடு, அவ்வளோதான். ஸோ நீங்களும் இப்படி லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து பெல்லாக் நாலேஜுக்குங்க. அப்போ தான் நம்ம போட சொன்னேனே உடனே ஒரு நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். ஜென்ரேட் இருக்க டேய் இந்த டோர் எஸ்கேப் பண்ண போதுடா, கேட் எஸ்கேப் பண்ண போது இல்லை, நான் பண்ண போது ட்ரெயின் எஸ்கேப்பு. இதோ ஒரு உருப்படியான பொருளை கொடுங்கடா அப்பா. ஸோ ஓகே இங்கே வந்து தேங்காய் இருக்குது, தேங்காய் வச்சு ஏதாவது பொருள் கிடையாது பார்க்கலாம். ப்ளீஸ் காயின் இருக்கணும், இல்லைன்னா சேஃப் கீ வச்சுருக்கணும். சேஃப் கீழே கூட பிரிட்ஜ்க்கு அங்கே இருக்க வாய்ப்பு இருக்குது. பட் அதே சமயத்தில் ஃபியூஸ் இருக்காது கன்ஃபார்ம். இது கூட இருக்கலாம் மக்களே. அது பேர் என்னது, ஆஸ்கலேட்டர். ஓகே இப்போ குதிச்சிடலாம். ஐயோ ஆக்சுவலி இந்த மாதிரி குதிக்க போய் எனக்கு ஒரு பக் ஆகிடுச்சு மக்களே. ஃபுல்லாக ரொட்டேட்டிங்லேயே என்ன நான் திரும்பவும் அந்த கிராஸ் மேலே குதிக்க மக்களே. இந்த மாதிரி பண்ணாதீங்க. ஏன்னா தாத்தா பாட்டி நீங்கள் எக்ஸ்ட்ரீம் வரமாக போட்டு தனியே பெயினே இருப்பாங்க. ஆக்சுவலி நான் வந்து பார்த்தீங்கன்னா இது இன்றைக்கி தான் எடிட் பண்ண கேட்டீங்கன்னா ஆமாம் மகி. நான் இப்போ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 4:30 தான் அப்லோட் பண்ண போகிறேன். ப்ரீமியர் நான் பண்ண போகிறது. ஏன்னா 4:30 ஏன்னா அப்போ தான் எடிட் பண்ணி நல்லா இருக்குது, வேலையாக முடிப்போம் மக்களே. மே மாதம் ஆரம்பிச்சிச்சு. ஸோ எல்லோரும் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. மே மாதத்தில் யாரும் அவ்வளோவா வெளியே சுற்றாதீங்க. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா செம்ம வெயிலாக இருக்க ஆரம்பிச்சிட்டேன். அதே மாதிரி இன்றைக்கி யார் யார் வீட்டு பக்கத்துலலாம் மழை பெஞ்சிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. ஏன்னா என் வீட்டில் நான் ரெக்கார்ட் பண்ணும்போது செம்ம மழை பெஞ்சுது. ஓகேவா கைஸ்? இப்போ நம்ம ஸ்லிங் ஷாட் எடுத்துடலாம். தாத்தா பாட்டி போட்டுத்தல போகிறோம். தாத்தா பாட்டி எங்கே இருக்கீங்க? பிரியாணி இங்கே கிடைக்குது. பிரியாணியா எங்கடா இருக்க? என்னடா சவுண்டு கேட்குது, ஆளை காணும். அதான் பேஸ்மெண்ட்டுக்கு பக்கத்தில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மெயின் படிக்கட்டா இருக்கேன். இந்த படிக்கட்டு வேணாம், நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ளோர் இல்லைப்பா, கிரவுண்ட் ஃப்ளோர். ஃபஸ்ட்டு ஃப்ளோர் தானே? ஐயோ ஏதோ இடத்துல இருக்குது, டக்குன்னு வாங்க. ஓகே தாத்தா பாட்டியை வர்ற மாதிரி ஐடியா கிடையாது. ஓகே பாட்டி கண்ணை காணும் தொலைச்சிட்டேனே. இந்த வயசில் பாட்டா பாருங்க. பாட்டி எங்கே இருக்கீங்க? நான் தாத்தாவை போட்டேன் வாங்க. இவரையே போச்சு எரிச்சிடலாம். ஏது எரிக்க போறியா? என் புருஷனை கூட தின்னு நீ எரிப்ப. முதல்ல உங்களே அடிக்கணும் பாட்டி, தப்பண்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காயின் திக்க வந்து பார்த்தீங்கன்னா கீழே போட்டுடலாம் மக்களே. 2 பொருள் தான் கிடச்சிருக்கு. என்ன பண்ணலாம்னா ஆக்சுவலி இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் இதுவும் மறந்த மாதிரி ஃபீல் ஆகுது மக்களே. இப்போதைக்கு நம்ம டிக்கெட் எடுக்க வேணாம். நம்ம என்ன ஆக்சிலேட்டர் வேணும். ஸ்விட்சு ஓகே. சும்மா இங்கே வந்து பார்த்த மக்கள் ஏதாவது இருக்கான்னு. ஆக்சுவலி அந்த க்ரோவர் இடம் பார்த்தீங்கன்னா ஃபயர் வுட் மக்கள். ஆனால் காக்கையே போட்டு தரட்டேன். ஆனால் அம்மே சொல்லப்படும் இந்த கிராச் அப்படி நல்லா பக்கு தான் இருந்துச்சுங்க கேம் பிளே நடத்தும் போது. ஆக்சுவலி இன்டர்னல் அப்படி நான் ஆட் பண்ண வரும், பட் ஆட் பண்ண முடியல. ஸோ மன்னிச்சிருங்க. பட் சேஸுங்க நல்லா தான் இருந்துச்சு. தாத்தா பற்றி பேசும்போது அவ்வளோ நல்லா இருந்துச்சு உண்மை சொல்லப்போனால். ஓகே கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் இருக்க வரல. ஏன்னா நம்ம ஆல்ரெடி பிளாக் இருக்க பார்த்துருந்தோம். பின்னாடி ஜொலிக்குது பார்த்தீங்களா? ஆனால் எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா இந்த பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா அதான் எல்லா பொருளும் ஹைலைட்டட் தான் இருக்குது. ஸோ இது நம்ம எங்கேயும் மிஸ் பண்ணாமே ஐடியாவே கிடையாது. எங்கேயுமே நம்ம மிஸ் பண்ண மாட்டோம். அதான் சொல்கிறேன். கல் கூட நல்லா ஜொலிக்குது தான் மக்களே. இங்கே பாருங்க, அதுவும் கண்ணுக்கு தெரியுமா வச்சுருக்காங்க. ஓகே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்கேக்கான புல்லட்ஸ் இருக்குது. கமாண்ட் பை வே ஆடாடா சேஃப்கி. ஓ ஆஹா சேஃப்கி ஆஸ்லெட் இருக்கணும். இல்லைனா ஆமாம் 3 பேர் கண்டுபிடிச்சிட்டோம் மக்களே. அதான் ட்ரெயின் கீ காயின் ஸ்விட்சு. ஆஹா ஆஹா சாரோ அதான் ஆஹா சேஃப்கி ஆஸ்லெட்டில் கொடுக்க சேஃப்கி. ஓகே காய்ஸ் பாட்டு வரல மன்னிச்சுக்கோங்க. எப்பவும் பாட்டு நல்லா தான் பாடுவேன், இன்றைக்கி வரல. ஓகே கேஸ் நீங்கள் நம்ம வீடியோ லைக் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான் வச்சுக்கோங்க. அப்போ தான் போட முடியும் சொன்னி வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். டேய் யாரே எனக்கு இப்படி பண்ணுறீங்க சீட். ஆஹா இப்போ என்ன பிரச்சனை கேட்டிங்கன்னா
இப்போ வந்து மேலே நம்மகிட்ட ஃபியூஸ் வச்சு வச்சுக்கோங்களேன். சத்தியமாக சொல்கிறேன், இதை எஸ்கேப் நான் மாற்றின்னு போயினே இருப்பேன். ஏங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஷெட்கே கண்டுபிடிக்கிறேன். ஐயோ ப்ளீஸ் தயவு செஞ்சு எனக்கு ஆக்சிலேட்டர் கொடுத்துருங்க. இருங்க மக்களே, ஒழுங்காக போகணும் இந்த வாட்டி. ஆக்சிலேட்டர் ஒவ்வொரு தான் மக்களே எஸ்கேப் பண்ண போகிறோம். நம்ம நல்லா பொருளவே நம்ம கையில் இருக்குது மக்களே. இப்போ என்ன பண்ணணும், முக்கிய எடுத்து போய் போடணும் எல்லாமே. ஓகே, தாத்தா பாட்டி எங்கே இருக்காங்க தெரியல, பட் அவங்கள முடிஞ்சாச்சுக்கு நம்ம டாச் பண்ணிட்டு பெயினாக இருக்கணும். ஓகே, தாத்தா பாட்டி இல்லைல்ல, என்ன ஸ்மெல்ல, சாரி எஸ். ஆஹா ஏய் எவ்வளோ புருஷனோட கண்ணு ஆட்டியா போட அவளுக்கு கட்ட குர்றா ஒட்டுக்க முடியாது. நீ என்ன பண்ணுவ, நான் தலையில் வந்து உன்னை பொண்ணந்த கட்டுவேன். பேசுகிற பேச்சா இது, கோயிலே போடு. ஓஹோ ஏ பொண்டாட்டி, அவ்வளோதான் பாவம். ஏய் என்ன பண்ணுற, இங்கே பாருங்களேன் போசா பார்த்தீங்களா? போசா பாருங்க தாத்தாக்கு. ஓகே இப்போ தான் ஆக்சிலேட்டர் தூக்கி அங்கே போட்டுடலாம். வீடியோ 15 நிமிஷத்துலேயும் நம்ம எல்லாம் பண்ணிட்டோம் மக்கள். இதுமாதிரி தாத்தா பாட்டி போட்டு தரலாமே முடிஞ்சு சேஸுங்களாம் என்ன வச்சுக்கோங்களேன். ஆமாம் கன்ஃபார்ம் நிறைய பொருள் எடுத்துக்கலாம். 10 ஒரு 12 அதாவது நம்ம முடிஞ்சால் சேவ் பண்ணிருக்கலாம் நிறைய டைமு. இன்னும் நம்ம இன்னும் வீட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணணுமா, இல்லை நமக்கு ஸ்விட்சு இங்கே இருந்துச்சா எடுத்துகிட்டு போவோம். அதை பாருங்க எலக்ட்ரிக் ஸ்விட்சு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ போகலாம் இருக்கும் கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா மைக்கப் டே இருந்தால் கன்ஃபார்ம் வந்துடும். ஸோ நீங்கள் யாரும் கவலைப்படாதீங்க, மைக்கப்ஸோட சீரிஸ் கன்ஃபார்மாக உங்களுக்கு வந்துடும். ஓகே கைஸ், அதுக்கப்புறம் நம்ம வந்து 27 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கும். இன்னும் 73 வந்தால் நம்ம மைக்கப் சோலோ சீரிஸ் ஆரம்பிச்சிடலாம். ஸோ நீங்கள் அதுக்கும் கவலைப்படாதீங்க. மைக்கப் சோலோ சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியரே பண்ணலாமா இல்லைனா ஸ்பெஷல் வீடியோ போடலாமா? சரி அதை விட்டு தான் நம்ம வேறு ஸ்பெஷல் வீடியோ போட்டுக்கலாம். ஓகே கைஸ், 100 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணி ஒரு ஸ்பெஷல் வீடியோ உங்களுக்கு காத்தின் கொண்டு இருக்குது. ஓகே இந்த டிக்கெட் வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ தான் ஐயோ பார்த்தீங்கன்னா நமக்கு சார்ஜர் எடுக்க பார்த்தீங்கன்னா 23. ஓகே 17 நிமிஷம் தான் நமக்கு பேருக்கு பரவாயில்லையே. ஓகே இப்போ தான் பார்த்தா நம்ம மேலே இங்கே காயின் கே போய்ட்டோம்ல, அதான் டிக்கெட்லாம் எடுத்துருமே. இப்போ ட்ரெயின் கே மட்டும் எடுத்து தூக்கி போட்டுடலாம். ட்ரெயின் கேல நம்ம ஷார்ட் கேன் எடுத்து இதாக பண்ணலாமா? பேசாம நம்ம வந்து இந்த அதாவது இந்த வீட்டை எஸ்கேப் பண்ணுற மாதிரி நம்ம வந்து இப்போ ஷார்ட் கன்னில் புல்லட்ஸ் எடுத்துகிட்டு தாத்தா பாட்டியே போட்டு தரலாம். என்ன சொல்கிறீங்க? ஓகே கைஸ், இங்கே தான் நம்ம புல்லட்ஸ் பார்த்தோன்னா நம்ம ஞாபகம் வச்சுருந்தோம். எறா போயிட்டேன் ஸ்வங் இந்த ராயல் ஐ ஸ்வங் இந்த ராயல். அவ்வளோதான். தாத்தா பாட்டி எங்கே இருக்கீங்க, நான் எஸ்கேப் பண்ண போகிறேன். பாவங்களே போகிற வாட்டி எஸ்கேப் பண்ணோம். அதுக்கு போன வாட்டி நம்ம எஸ்கேப் தான் பண்ணியிருந்தோம். இந்தமாதிரி நம்ம அதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது கிராணி டிஃபிகல்ட்டிஸ் அண்ட் சேலஞ்ச் சீரீஸ் போடலாமா சொல்லுங்கள். சேலஞ்சஸ் சீரீஸ் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஹார்ன் மூடில் நோ த சேலஞ்ச் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் டமாக்கா சீரீஸ் போடலாமா சொல்லுங்கள். சாரி டபுள் டமாக்கா சீரீஸ் அதுவும் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். டமாக்கா சீரீஸ் என்ன கேட்டிங்கன்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஹாரர் கேம்ஸு நிறைய இஷ்டத்துக்கும் வந்துன்னே இருக்கும். அதுக்கு நீங்கள் நல்ல ஆதரவோ சப்ஸ்கிரைபோ பக்கத்து பெல்லாக வச்சுக்கணும். அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காம ஷேரும் பண்ணுறங்க. தாத்தா பாட்டியை எங்கே இருக்கீங்க? எது தப்பிக்க போறியா? இருறா வார அவனை குழந்தை கட்டத்துக்கு. இன்னும் தாட்டியக்கான பாட்டி குரல் தான் கேட்குது. என்னோட பிரியாணி என்னோட காளான் எங்கடா? என் காளோட பிரியாணி நீ ஆட்டே போனத இல்லை புரியல. அதே மாதிரி எங்கடா என்னோட காளான் பிரியாணி சொல்கிறா? ஐயோ பாவம், 2 கேட்டது 2 வாங்கி போயிட்டாங்களே பாவம். வாங்கி 2 நிமிஷம் தான் அங்கே ஆனு. இப்போ வந்து தாத்தா தான் வேலை வைக்க வேண்டியது. தாத்தா எங்கே இருக்கீங்க? நான் பாட்டியை போட்டு தள்ளிட்டேன். இது போட்டு தள்ளிட்டியா? எங்கடா இருக்கா? இதுங்க நமக்கு அவன் கன்ஃபார்ம் வந்திருக்க மாட்டேன், வாய்ஸ் தான் கேட்க தவிர. இனிமேல் நீங்கள் பண்ணாதீங்க, அவங்க ஏதாவது ரொம்ப ரிஸ்க்கு. இங்கே ஹார்மே இல்லை நாம எடுக்கலாம் பூன அந்த இடத்துல. சே 4 நிமிஷம் கிடைக்க பார்த்தவங்க அந்த இடத்துல போட்டதில்ல. பட் பரவாயில்ல, 2 நிமிஷம் 30 செகண்ட்ஸே போதும் நம்மளுக்கு எங்கே தான் எஸ்கேப் பண்ணுறதுக்கு. தாத்தாவோட இதுவாக காணும், அது பேர் என்னது கண்ணை காணும், எல்லாமே கிடச்சி விட்டுட்டோம். கன்ஃபார்ம் பாட்டி செம்ம கொலவெறியில் இருப்பாங்க நம்ம நெக்ஸ்ட் எஸ்கேப் பண்ண போதெல்லாம். பார்ப்போம் என்ன நடக்க போகுது. அது வரைக்கும் நம்ம சும்மா இருப்போம், கையை வச்சு சும்மா இருக்க மாட்டோம். இப்போ தான் கன் எடுத்து போட தான் தரப்போகிறோம். ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா
ஒவ்வொரு பொருள் தூக்கி வச்சு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா காய்ந்து பண்ணிட்டோம். ஆஸ்கிலேட்டர் எர்ரா தம்பி. எர்ராப்பா. ஓகே ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிலேட்டர் போட்டுடலாம். அவ்வளோதான் நம்ம இப்போ எஸ்கேப் பண்ண போகிறோம். அது ட்ரெயின் எஸ்கேப். இப்போ அப்படி ஃபஸ்ட் டைம் 2 பேரும் சொல்லாது. இங்கே ட்ரெயின் கீ இருக்குது. இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம் மக்களே. ஓகே ஓகே. க்ளோஸ் பண்ணிட்டோம். ஓகே எஸ்கேப் பண்ண போகிறோம். எஸ்கேப் பண்ணிட்டோம். எவ்வளோ எஸ்கேப் பண்ணிட்டோம். கட்சியில் ஆரம்பிச்சிச்சு. எஸ்கேப் பண்ணிட்டோம். சவுடஸ்க்கு நடக்கும். தேங்க்ஸ் அண்ட் கீப் சவரிஸ். நெக்ஸ்ட் எப்படி பண்ண போகிறோம் கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. சொத்தை சிந்தங்கம்மா பாவை எல்லாமே ஆன் மிஸ்ஸியும். ஏங்க நம்மளோட பேராணி ரொம்ப முத்தாப்பச்சு பேணி தான் இருக்காங்க. என்ன பண்ணுறதுக்கு ஆணி என்னோடய புல்லட்டை காணும். சாரி ஷார்ட்கட் காணும். பரவாயில்லைங்க எப்படி இருந்தாலும் நெக்ஸ்ட்டு கேட் எஸ்கேப் பண்ண வரணும். அதுக்கப்புறம் கேணி நான் தனியாக போய் அவனை பொடந்து கட்டுறேன். எப்படி அந்த கேட் எஸ்கேப் போட் எஸ்கேப் நிறைய எஸ்கேப் நம்மக்கிட்ட வர வேண்டியிருக்கு. ஆமாங்க ராணி. அப்போ வாங்க நம்ம போட்டு தரலாம்.